வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸ்ரீ நாராயண மகாராஜ் பரத்வாஜின் இல்லத்துக்கு வந்தார். இங்கே கோவில் உருவாகும் என்று கூறினார். வேணுகோபாலும் லக்ஷ்மி தேவி அருளிய அட்சதையை தூவினார். குண்டூர் ஸ்ரீ ரங்கண்ணா பாபு என்ற மகானும் அங்கு வந்தபோது கோயில் கட்டுவாய் என்று கூறினார். இங்குள்ள மக்கள் பஜனையிலேயே கலந்து கொள்வதில்லை. அப்புறமல்லவா கோவில் கட்டப் போகிறார்கள் என்றார் பரத்வாஜா. சில மாதங்களுக்கு பிறகு பஜனைக்கு வந்த ஒரு பெரியவர், பரத்வாஜா, நீங்கள் கோவில் கட்டுவதனால் நான் என்னுடைய 7200 சதுர அடி நிலத்தை தருகிறேன் என்றார். இன்னொருவர், நான் 6400 சதுர அடி நிலம் தருகிறேன் என்றார். மூன்றாமவர், நல்ல காரியத்துக்கு நிறைய தர வேண்டும் என்று எனக்கு ஆசைதான், ஆனால் என்னால் 300 சதுரடி நிலம்தான் தர முடியும் என்றார். பரத்வாஜுக்கு இது கோவில் கட்ட பாபாவின் சமிங்கை என்று புரிந்துவிட்டது. ஸ்ரீ சைலம் சுவாமி பூர்ணானந்தாவை தரிசிக்க சென்ற விஜயகுமாரிடம் இது பற்றி யோசனை பெற்று வரும்படி கூறினார் பரத்வாஜா. அதற்குள் கோவில் கட்ட மேலும் 7200 சதுர அடி வாங்க வேண்டுமென்று அங்கத்தினர்கள் அபிப்பிராயப்பட்டனர். தானமாக கிடைத்த நிலத்தின் அருகிலேயே 7200 சதுர அடி நிலத்தை விற்கவும் ஒருவர் முன்வந்தார். ஆனால் உடனே கிரயம் செய்துட்டார். அன்றிரவு கனவில் வித்யாநகரில் ஒரு பெரிய கோவிலை கண்டார். காலையில் எழுந்ததும் அதை அப்படியே வரைபடமாக வரைந்து காட்டினார். அது ஷீரடியிலுள்ள சமாதி மந்திரை ஒத்திருந்தது. ஆனால் அவர் ஷீரடிக்கு சென்றதே இல்லை. இது பாபாவின் விருப்பம் என்று அனைவரும் புரிந்து கொண்டனர். பரத்வாஜா உடனே ஷீரடிக்கு சென்று சமஸ்தானத்தினரின் அனுமதியுடன் பூட்டியின் வாதாவை அளவெடுத்து கொண்டார். 23/4/1978 அன்று அஸ்திவாரமிட நல்ல நாளாக ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்தா நாள் குறித்து கொடுத்தார். அன்று அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வந்து சிறப்பிக்க வேண்டுமென்று பரத்வாஜா கடிதம் போட்டார். ஹடகேஸ்வரத்தில் சிவராத்திரிக்கு முன்பு ஸ்ரீ சாயின் பெருமை பற்றி ஸ்ரீ பூர்ணானந்தா பேசிக் கொண்டிருக்கும் போது அக்கடிதம் வந்தது. கடிதத்தை கண்ட சுவாமிகள் மெய் சிலிர்த்தனர். முதல் இங்கு கோவில் கட்ட வேண்டும் என்று கூறிய ஸ்ரீரங்கண்ணா பாபுவே அடிக்கல் நாட்ட வேண்டும் என்று தீர்மானித்து அவருக்கு கடிதம் போட்டார் பரத்வாஜா. எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறேன். சதா சாய் நினைவாகவே நடமாடும் பரத்வாஜா தான் அடிக்கல் நாட்ட வேண்டும் என்பது ஸ்ரீராமனின் கட்டளை என்று பதில் வந்தது. ஏப்ரல் 22ஆம் தேதி ஸ்ரீ பூர்ணானந்தா சில பக்தர்களோடு வித்யாநகர் வந்தார். சுவாமி, தாங்கள் அடிக்கல் நாட்ட வேண்டும் என்று பணிவுடன் வேண்டிக் கொண்டார் பரத்வாஜா. நான் அதை செய்வது மூலம் பூசுவது போல, நீங்கள்தான் பொருத்தமானவர் என்று ஊக்கினார் சுவாமிஜி. பாபாவின் சன்னதியில், பாபா, நான் வசதி படைத்தவன் அல்ல, அடிக்கல்லோடு நவரத்னங்களை போட வேண்டும் என்கிறார்கள். அது முடியாது. ஷீரடியின் புனித மண்ணும் கொஞ்சம் புதியும் தான் எங்களது நவரத்தினங்கள். தாங்கள் அதை தயவு செய்து ஏற்று வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று பரத்வாஜா பிரார்த்தித்தார். ஒரு பக்தர் ஒரு குடம் கங்கை நீர் மூடி சீல் வைத்திருந்தது கொண்டு வந்திருந்தார். அதனால் அஸ்திவார கற்களை நனைத்து கொண்டிருக்கும் போது ராஜ முந்திரியிலிருந்து வந்த ஒரு பக்தர் கூட்டம் கோதாவரி நீரை தந்தனர். அதனால் கற்களை புனிதப்படுத்தும் போதே விஜயவாடாவிலிருந்து அறக்க பறக்க வந்த ஒரு நண்பர் கிருஷ்ணா நீரை கொடுத்தார். கார்னூலிலிருந்து வந்த ஒரு கோஷ்டி துங்கபத்ரா நீரை கொடுத்தனர். சென்னையிலிருந்து வந்த ஒரு பக்தர் காவிரி நீரை தந்தார். ஆக 5 புனித நதிகளின் நீரால் கற்கள் நனைந்தன. விழாவிற்கு வந்திருந்த ஒரு நவரத்ன வியாபாரி நவரத்னங்களை கொடுத்தார். துவாரகமாயின் பழைய தலங்கற்களை ஒருவர் கொண்டு வந்திருந்தார். காலை 9 மணிக்கு விழா சடங்குகள் முடிவடைந்தன. பாபாவுக்கு மதபேதம் கிடையாது. காஜா மொஹைதீன் என்ற முஸ்லிம் அன்பரிடம் குரானின் சில பகுதிகளை படிக்குமாறு கேட்டுக்கொண்டார் பரத்வாஜா. அந்த முஸ்லிம் அன்பர், எங்கள் மதத்தில் விக்கிர ஆராதனை கிடையாது, அதனால் என்னால் வர முடியாது என்று கூறிவிட்டார்.
ஆனால் அவரது கனவில் ஒரு முஸ்லிம் மகான் தோன்றி அடிக்கல் நாட்டு விழாவில் குரானை ஓதுவது அவருக்குத்தான் பெருமை என்று கூறியதால் சரியாக 9 மணிக்கு காஜா முஹைதீன் வந்து குரானை ஓதினார். அதேபோல் மறுத்த நாரணம்மா என்ற 10 வயது சிறுமி கூட்டத்திற்குள் போக முடியாமல் தனியாக உட்கார்ந்திருந்தவள் அதோ அந்த வேப்ப மரத்தில் அடிக்கல் நாட்டுமிடத்திற்கு பாபா போகிறார் என்று கூவினாள். மற்றவர்கள் கண்களுக்கு அந்த காட்சி தெரியவில்லை. அன்று காலை 10 மணிக்கு ஆரம்பித்த அன்னதானம் மாலை 7:30 மணிக்குத்தான் முடிந்தது. மாலை 5:30 மணிக்கு ஷீரடியிலிருந்து சந்திரசேகரர் என்ற சாய் பக்தர் வந்தார். அவர் பரத்வாஜாவிடம் மகள்சாபதியின் மகன் மார்த்தாண்டை பார்த்தேன், வித்யாநகரில் சாய் கோயில் கட்ட இன்று அடிக்கல் நாட்டுகிறார்கள் என்று கூறினேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். பாபா கைப்பட அப்பாவுக்கு கொடுத்த உதி தருகிறேன் என்று வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். இதையும் அஸ்திவாரக்கல்லோடு வையுங்கள் என்று உதி பொட்டலத்தை கொடுத்தார். துணி உதியை விட அது விசேஷமாயிற்றே என்றுதான் போனேன். ஆனால் ரயில் எனக்காக காத்திருக்குமா? போய்விட்டது. அதுதான் தாமதமாகிவிட்டது. மூடிய அஸ்திவாரத்தை தோண்டக்கூடாது என்பார்கள். நம் கொடுப்பனை அவ்வளவுதான் என்று வருந்தினார். அதே சமயம் ஒரு நண்பர் பரபரப்புடன் வந்து, ஐயா, அஸ்திவாரம் அசையக்கூடாது, அதனால் அதை சுற்றி செங்கல்லும் காரையும் வாய்த்து கட்டு என்று கொத்தனாரிடம் படித்து சொன்னீர்களே, அவன் அஸ்திவாரம் வைத்துவிட்டு சாப்பிட வந்தவன் எங்கு போனான் என்றே தெரியவில்லை என்றார். பரத்வாஜா சந்திரசேகர் இருவர் முகமும் மலர்ந்தன. சாய் அருள் என்றபடியே அஸ்திவாரத்துக்கு சென்று உதி பொட்டலத்தை வைத்தார் பரத்வாஜர். அதே சமயம் ஒரு பையில் செங்கற்கல்களுடன் கொத்தனாரும் வந்தார். ஐயா, இந்த செங்கல் எல்லாம் சரியாக சுடப்படலிங்க, கல் வீணா உதிருது. அஸ்திவாரத்தை சுற்றி கட்ட நல்ல கல் எடுத்து வர போயிருந்தேன். ஐயா கிட்ட சொன்ன மணக்கலமாயிருக்குமேன்னு தான் சொல்லலை. இந்த லோடு கல்லை திருப்பி அனுப்பிடலாம், கவலைப்படாதீங்க சாமி, காரியம் சுத்தமாக செய்ய வேண்டுமாம் என்றான். சாய் எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டார். காளஹஸ்தியில் ஒரு லாரி உரிமையாளர் கனவில் பாபா உத்தரவிட்டபடி கருங்கற்கள் வந்து சேர்ந்தன. கற்களோ சிமெண்டோ தீர்ந்து போன நாளில் மழை பெய்தது. 25/9/1979 மேல்தளம் போட முடிவாயிற்று. 35 ஆட்கள் பணிபுரிய காலை 10 மணிக்கு வேலை தொடங்கியது. மாலை 5 மணிக்கு பாதி வேலை ஆன அளவில் இன்று அவ்வளவுதான் என்று ஆட்கள் கீழே இறங்கினர். 2 பங்கு கூலி தருகிறோம், இன்றே முடித்து விடுங்கள் என்றார் பரத்வாஜா. கூலி கொடுத்தா ஆச்சா? கையெல்லாம் எரியுது. தேங்காய் எண்ணெய் கொடுங்க, நாளைக்கு வந்து முடிச்சு கொடுத்துட்றோம், நாங்களும் மனுஷங்க தானே என்று குதர்க்கம் பேசினர். பாபா, இதென்ன சோதனை, ஒரே நாளில் மேல்தனம் போடவிட்டால் சரியாக வராது என்கிறார் மேஸ்திரி. சோம்பேறியான ஆட்கள் வேலையை கூலிக்காக நீட்டிவிட்டார்களே, நீங்கள் அழுது செய்யக்கூடாதா என்று பரத்வாஜா தலைமையில் இருந்த 4-5 பேரும் பிரார்த்தித்தனர். வேலை எப்படி நடக்கிறதென்று பார்க்க பஜனை கோஷ்டியினர் ஒவ்வொருவராக வந்து சேர்ந்தனர். மொத்தம் 20 பேர்கள். அத்தனை பேரும் இளைஞர்கள். பணியாட்களில் மனசாட்சியுள்ள 5-6 பேர்கள் கூலி வாங்கினாலும் போகாமல் நின்று கொண்டிருந்தனர். அப்புறம் என்ன, மேற்பார்வையாளர் திரு சீதாராமையா தலைமையில் ஜல்லி போடும் வேலை தொடர்ந்தது. அடுத்த சோதனையாக வானம் முழங்க தொடங்கியது. கண்ணை பறிக்கும் மின்னல். கருமேகங்கள் கூடி மணி இரவு 9 என்று சொல்லும்படி ஆகிவிட்டது. மெல்லிய தூறல் ஆரம்பித்து விட்டது. இளைஞர்கள் பாபா பஜனை உறக்க பாடியபடியே நம்பிக்கையுடன் வேலை செய்தனர். இரவு 10:30 மணிக்கு ஜல்லி போட்டு முடிந்தது. கருமேகங்கள் விலகியவுடன் தூறல் நின்றுவிட்டது. இரவு 2:30 மணிக்கு மழை பெய்தது. வித்யாநகரை சுற்றியுள்ள எல்லா கிராமங்களிலும் மாலை 7 மணியிலிருந்து இரவு 2:30 வரை மழை பெய்ததாக கேட்டு அனைவரும் பாபாவின் அருளை நினைத்து மனம் கசிந்தனர். இங்கே பலவித அற்புதங்கள் நிகழும். பாபாவின் சக்தி இங்கே உள்ளதென்பதை பலரும் உணர்வார்கள் என்று அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய ஸ்ரீ பூர்ணானந்தாவின் மொழிகள் மெய்ப்பிக்கப்பட்டது. நோய்வாய்ப்பட்டிருந்த மகான் ஸ்ரீ ரங்கண்ணா பாபு எழுருவில் வீடு வீடாக சென்று 2000 ரூபாய்கள் திரட்டி கொடுத்தார்.
தெம்பு வந்த பிறகு செய்யலாம் என்று பரத்வாஜா தடுத்தார். நாளை என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியும். நாளை என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும்? இது ராமன் கட்டளை என்று சொல்லி புறப்பட்டார். ஒரு வீட்டில் வசூலானது. இளைப்பாறுவார். நெல்லூர் பக்தர் ஒருவர் பாபாவின் பெரிய படம் ஒன்றை கோவிலில் பிரதிஷ்டை செய்யும்படி கொடுத்தார். கோவில் கட்டி முடிக்கும் வரை படத்தை ஏன் சும்மா வைத்திருக்க வேண்டும்? சத் சங்கத்தில் வைத்து பூஜை செய்யலாமே என்றெண்ணினார். பரத்வாஜா 30/10/1979 அன்று சத் சங்கத்தில் படத்தை நிறுவி பக்தர்கள் வழிபட்டனர். அப்போது தீர்த்த யாத்திரை சென்றிருந்த விஜயகுமார் தம்பதிகள் பிரசாதத்தோடு வந்து சேர்ந்தார்கள். சிவடம் அம்மாவின் பிரசாதத்தோடு பிரகாஷ்ராவ் என்ற பக்தரும் வந்தார். எண்ணற்ற மகான்களில் ஆசி கிடைத்ததாக எல்லோர் மனமும் ஆனந்தமுற்றது. இங்கே சிவடம் அம்மை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். சிவடம் அம்மா திகம்பரியான ஒரு துறவி. கூரை வேய்ந்த சிறு குடிசையோ அவரது குடில். கோயில் கட்ட 116 ரூபாய்கள் வசூலித்து அனுப்பினார். அவர் 30/9/1980 அவதூதர் ஸ்ரீ வெங்கையா சுவாமிகள் மோட்டாரில் போய்கொண்டிருக்கிறார். பாதை 2ஆக பிரிகிறது. ஒரு பாதை வித்யாநகருக்கு, இன்னொன்று அவர் தங்கியிருக்கும் தானுப்பூருக்கு போகிறது. காரோட்டி தனுப்பூர் போக வண்டியை திரும்பிய போது விஜயநகர் போ என்று விடுகிறார் சுவாமிகள். வித்யாநகர் வந்ததும் கோவிலில் புனித அக்னியை ஏற்றினர். அந்த அக்னி அக்டோபர் 4ஆம் தேதி மாலை வரை அணையாமல் பாதுகாக்கப்பட்டது. ஆராத்திகளில் சைகளை தட்டி தாளம் போட்டார். அக்டோபர் 20ஆம் தேதி ஷீரடியிலிருந்து ஒரு பக்தர் பிரசாதம் கொணர்ந்தார். அதை சுவாமிகள் மகிழ்ச்சியோடு ஏற்றனர். சுவாமிகள் பிறர் காண சாப்பிடுவதில்லை. இன்று எல்லோர் முன்னிலையும் ஹார்லிக்ஸ் குடித்தார், அல்வா சாப்பிட்டார். ஒரே நாளில் இருப்பிடம் திரும்பி விடுகிறவர் 4 நாட்கள் இங்கு தங்கி இருக்கிறேன் என்றெல்லாம் பாபாவின் ஈர்ப்புத்தான் காரணம் என்று அவருடைய வந்த பக்தர்கள் ஆச்சரியப்பட்டனர். சுவாமிகள் காரோட்டி மஸ்தானையா கோவிலுக்கு வெளியே திறந்த வெளியில் உறங்கினான். ஒரு பக்கீர் கனவில் தோன்றி, வெட்ட வெளி உடம்புக்கு ஆகாது, கோயில் போய் தூங்கு என்று கூறினார். மஸ்தானையா எழுந்து கோவிலுக்குள் வந்தார். அப்போது சுவாமிகள் ஒரு சீடரிடம் பேசிக்கொண்டிருந்தார். கோயில் எப்படி இருக்கிறது என்று கேட்டார். சீடர் மிக நன்றாக இருக்கிறது என்றார் சுவாமிகள். இதன் மகிமை எத்தனை காலம் என்று கேட்கிறார் சீடர். காலத்தால் அழியாதது இதன் பெருமை என்கிறார் சுவாமிகள். மஸ்தானையா இதை கேட்டு மெய் சிலிர்த்தார். அக்டோபர் 3ஆம் தேதி பாபாவை பூஜித்த மலர்களை சுவாமிகளின் திருவடிகளுக்கு சற்று தள்ளி சமர்ப்பித்தார் பரத்வாஜா. ஏனெனில் பூக்கள் அவருக்கு அலர்ஜி. அந்த மலர்களை சுட்டிக்காட்டி தனது பணியாளரிடம் ஏதோ முணுமுணுத்தார் சுவாமிகள். அதை சேகரித்து வெளியே எரிய புறப்பட்டவனை அழைத்தார். பக்கத்தில் வை என்றால் தூர போடப் போகிறாயோ என்று பணியாளுக்கு பிரமிப்பாக இருந்தது. அன்று காலை 10 மணிக்கு சுவாமிகள் சீடர்களில் ஒருவர், இன்றைக்கு புறப்படலாமா என்று கேட்டார். நாம் போகும் வழி மறைக்கப்பட்டிருக்கிறது. உத்தரவு வந்ததும் சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட பரத்வாஜா பாபாதான் இவரை நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டார். வேறொரு சீடர், நாம் எப்போது புறப்பட வேண்டும் என்று கேட்க, 20 கோடி ரூபாய்கள் கொடுத்தால் கூட இங்கு தங்கும் பாக்கியம் கிடைக்காது என்றார் சுவாமிகள். அக்டோபர் 4ஆம் தேதி காலை சுவாமிகளை பக்தர்கள் நீராட்டி துடைத்துவிட்டனர். சுவாமிகள் திடீரென துண்டை பிடுங்கி பாபாவை போல் தலையில் கட்டிக்கொண்டு பரவசத்தோடு சாய்பாபா சாய்பாபா என்று கூச்சலிட்டார். வந்ததிலிருந்து ஒரு தடவை கூட பாபா பெயரை உச்சரித்து யாரும் கேட்டதில்லை. அவர் சாதாரண நிலைக்கு வந்தபின் சூரிய பிரகாஷ் என்பவர் தங்களுக்கு இங்கே தங்குவது சௌகரியமாக இருக்கிறதா என்று விசாரித்தார். ரொம்பவும் பிடித்திருக்கிறது. ஆமாம், எனக்கு ஏன் பிரசாதம் தரவில்லை என்று பாபா பிரசாதத்தை கேட்டு வாங்கி சாப்பிட்டார். தினமும் உணவு உண்ண பக்தர்களுடைய உதவியோடு தான் உட்காருவார்.
இன்றோ தாமாகவே எழுந்து உட்கார்ந்தார். அன்று மாலை 5 மணிக்கு ஊருக்கு புறப்பட்டு விட்டார். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.